ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சமாதானமாக இருப்பீர்களாக, ஆறுதலாக இருப்பீர்களாக, கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று காலை யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதிகாரம், உங்களுக்கும் பிடிச்சமான காரியம். என்னென்று கேட்டால், அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். 5ஆம் வசனம் சொல்லிருக்கு, நான் திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திராட்சை செடியாக என்னோடு கூட ஒட்டப்படாதிருந்தால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான், கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்பார், அவனுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிலாம் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், 12 சொல்லியிருக்கிறது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நடைபெறுகிறது? என்னில் நிலைத்திருக்கும் போது என்னவெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன். அந்த அன்பில் நீங்கள் இணைக்கப்படும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல, ரொம்ப முக்கியம். நான் உங்கள்கிட்ட எப்படி நான் அன்பு கூறுகிறேன்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன். அதன்படி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை கிடையாது, என்னுடைய கட்டளை, கற்பனை. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கட்டளையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படி சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை சொன்னாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், 1-2 இல்லை, நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். நான் உங்களை அடிமைகள்னு சொல்லலை, வேலைக்காரர்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, என் சிநேகிதராக இருப்பீர்கள். ஓ அல்லேலூயா! இந்த காலவெளியில் இயேசுநாதருடைய சிநேகிதராக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்கிறார் அடுத்த வருஷத்தில், நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் எதையும் மறைக்கலை, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். ஆண்டவருடைய சிநேகிதராக இருக்க இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி அவர் செய்யணுமானா, அவர் திராட்சை செடி, நம் கொடிகள், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரை அல்லாமல் ஒன்றுமே செய்யும். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு இணைந்தவர்களாய் நீங்கள் செய்தபடியே நாங்கள் செய்ய, நீர் அன்பு கூறுகிறபடியே நாங்கள் அன்பு கூற, திரளான கனிகளை எங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நாங்கள் கர்த்தாவை கொடுக்க, கனி நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஒரு புதிய வார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை செய்ய, அவர் செய்தபடியே நாமும் செய்ய தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசைப்படுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.